வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு Netru. இன்று நாளை இன்னைக்கு நம்ம ஒரு குவிக் அண்ட் ஈஸி ஆனா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். பல பேர் வேண்டாம் தட்டுலேருந்து ஓரமா எடுத்து வைக்கிற ஒரு இலையை வச்சுதான் இன்னைக்கு நம்ம சட்னி பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது கருவேப்பிலை சட்னி. இது சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம திக்காதான் அரைக்க போறோம், அதனால நிறைய பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் கூட நம்மளுக்கு பருப்போட சத்தும் கிடைக்கும். இப்போ இந்த பருப்பெல்லாம் பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்துட்டே இருங்க. கைவிடாம வறுத்துட்டே இருந்தா உங்களுக்கு ஈவன் கலர் கிடைக்கும். பருப்பு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட்டை சேர்க்கணும். அடுத்ததான் நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்க வீட்டு காஞ்ச மிளகாய் காரம் பிளஸ் உங்க வீட்டுல எவ்வளவு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் கூடவே நான் 2 பச்சை மிளகாய் லைட்டா கீரிட்டு சேர்த்துக்கிறேன், அப்பதான் வெடிக்காம இருக்கும். மிளகாய் உப்பு சேர்க்கறது எல்லாமே பர்ஃபெக்டா அளவு சொல்ல முடியாதுங்க, உங்களோட இஷ்டம் தான். அடுத்ததா இதுலயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம 2 வெங்காயம் யூஸ் பண்ண போறோம். முதல்ல சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கலாம், ஏன்னா சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்ததா இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்துக்குமே வேற வேற டேஸ்ட் இருக்குங்க, அதனால ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா சட்னி நல்லா இருக்கும். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஜஸ்ட் கலர் மாறினா போதும். அதுக்கப்புறமா இதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப சின்ன பிட் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இஞ்சியோட ஃபிளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணும். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா மெயின் இன்கிரீடியன்ட் நம்மளோட சட்னியோட ஹீரோவான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கப் நல்லா டைட்டா பேக் பண்ண கருவேப்பிலை இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை அலம்பிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நீங்க வதக்குனீங்கன்னா கருவேப்பிலோட டெக்ஸ்சர் மாறி வரும். இந்த மாதிரி வதக்கும் போது நம்ம சட்னியில பச்சை வாசனை ரொம்ப டாமினேட் பண்ணாது. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா லைட்டா கலர் மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும். கருவேப்பிலையோட நன்மைகளை பத்தி நான் சொல்லவே வேணாங்க, எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. நம்ம சாதாரணமா ஃபுட்ல பண்ணும்போது பசங்களை எடுத்து சைட்ல வச்சிருவாங்க, பட் இனிமேல் சட்னியா அரைக்கும் போது நம்ம ஃபுல்லாவே கன்சியூம் பண்ணுவோம், அதோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதுலயே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியுமே சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சிக்க போறோம். ஸோ மிக்சி ஜார்ல மாத்தினதுக்கு அப்புறம் முதல்ல ட்ரையா ஒரு பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு திக்கா அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சாதத்திலேயே பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ரெடியான சட்னியை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்க போறோம். சிம்பிள் தாளிப்பு தான். கொஞ்சமா எண்ணெய், கடுகு, ஜீரகம், சூடான இந்த தாளிப்பை நம்ம சட்னியில சேர்த்துட்டு கலந்துட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், பருப்போட சத்தும் கிடைக்கும், நல்ல ஒரு சைட் டிஷ் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும். இந்த சட்னியை உங்க வீட்டுல பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, have a great day.